ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனதர் vlog. ஸோ நான் வந்து இப்போ ஊருக்கு வந்திருக்கேன். ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் லீவு, 7 நாள் 1 வீக் ஆக்சுவலி லீவ் போட்டு ஊருக்கு வந்திருக்கேன். 1 வீக் எவன்டா அவனுக்கு லீவ் கொடுத்தான், 1 வீக் லீவ் எடுத்துகிட்டு எதுக்குடா ஊருக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இடையில சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 1 வீக் அதில் வந்து 4 நாள் ஆல்ரெடி போயிடுச்சு. 4 நாள் ஃபுல்லாக மொட்டை போட்டேன், 4 நாள் வாக்கிங் போல் எதுவும் பண்ணல. சென்னையில் இருக்கும்போது எல்லா நாளும் வாக் பண்ணிட்டு இருந்தேன். ஊருக்கு வந்துட்டு வாக் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி நேரமாக ஏஞ்சிட்டேங்கிறனால ஏஞ்சி வாக் பண்ண வந்துட்டேன். நான் யூஸ்வலி பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்து நடக்க மாட்டேன். ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்து நடந்தால் இங்கே ஆல்ரெடி நிறையா அங்கிள்ஸ்லாம் நடக்கிறாங்க, அவங்க கூட என்னை அங்கிள் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறனால. இதுதான் எங்கள் ஊர் நாமக்கல்லில் எங்கள் ஏரியாவில் இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து நடந்து கடைக்கு போயிட்டுருக்கேன். என்ன கடை அப்படின்னா, வாங்க இந்த வீடியோவில் கடைசியில் காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா துரந்தர் 2 ரிலீஸ் ஆகிருக்கும். எத்தனை பேர் துரந்தர் 2 பார்த்துட்டீங்க, எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க, எத்தனை பேர் துரந்தர் 1 பார்த்துட்டீங்க, இல்லை எத்தனை பேர் என்னைய மாதிரி துரந்தர் 1 பார்க்கல, நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 7 நாள் லீவ் போட்டு ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னல, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட நாய்ஸ், அதனால் வண்டி போயிடுச்சு. ஸோ 7 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன்னு சொன்னல, எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அம்மா அப்பா தங்கச்சி 3 பேர் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஸோ என்ன நடக்க போகுது, எதுக்காக நானும் 7 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது இந்த 7 நாள் லீவ்லேயும் கடைசி நாள் தான் அது நடக்க போகுது. ஸோ அது இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோ இன்னும் ஃபுல்லாக பாருங்கள் தொடர்ந்து. 2 முக்கியமான விஷயம், ஆக்சுவலி நிறைய முக்கியமான விஷயம். ஃபேமிலியில் எல்லோரும் வராங்க, எல்லார் கூடயும் இருக்கிறது தான், எல்லார் கூடயும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லீவ் போட்டிருக்கேன். அண்டு எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க ஊர்லேருந்து. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இவ்வளோ நேரம் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஒரு 3 நிமிஷமாக கேமரா ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்திருக்கிறேன். நம்ம விஜய் சித்து அண்ணா விலாகில் வந்து கேம்சரி வருவாங்களா அவங்க மாதிரி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லெட்ஸ் பி ஹெல்தி சீரீஸ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணல. அந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ, இதுவரையும் ஒரே ஒரு வீடியோ தான் அந்த சீரீஸில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடிலேருந்து நான் நடக்க ஆரம்பித்து இப்போ வரையும் நடந்துட்டு தான் இருக்கிறேன். ஊருக்கு வந்த இந்த 7 நாளில் நான் ஃபஸ்ட்டு 4 நாள் மட்டும் மட்டை போட்டேன். ஏன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு ஊருக்கு வந்த முதல் நாள் வந்து கோயிலுக்கு போனோம், 2வது நாள் வந்து அப்படியே எல்லாருக்கூடையும் 2 நாள் 3 நாள் அப்படியே வீட்டில் ஃபேமிலியோடு எல்லாரோடையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலையில் எந்திரிக்கிறது லேட்டாக தான் எந்திரிச்சேன். அண்ட் நைட்டு தூங்குறது லேட்டாக தான் தூங்கினேன். அப்படியே ஜாலியாக இருந்துட்டேன். 4வது நாள் இன்றைக்கி வந்து நேரமாக ஏஞ்சிட்டேன், தூக்கம் வரல. சரி ஏஞ்சனால வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறனால நடக்க வந்துட்டேன். ஸோ நடக்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் சன்ரைஸ் ஆகிடுச்சு. நான் பேசும்போது அதை கவனிக்கவே இல்லை. நல்லா இருக்கா பாருங்கள், நைஸில். நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிடுச்சு. நான் ஃபோக்கஸ் ஆகிறேண்ணா, இது நல்லாயிருக்கு. இதுதான் எங்கள் ஊர். என்ன தான் சென்னை, கோயம்புத்தூர், அப்படி பெங்களூர் அப்படின்னு எல்லா ஊரும் போனாலும் சொந்த ஊர் இது மாதிரி வருமா சொல்லுங்கள். ஸோ நான் பேசுகிறதுக்கு இடையில வந்து டைவர்ட் ஆகிட்டேன். ஸோ இது மாதிரி தான் நான் ஈஸியாக டைவர்ட் ஆகிடுவேன். இன்றைக்கி வந்து காலையில் நடக்க ஆரம்பித்து வீட்டிலேருந்து வேகமாக நடந்து வந்துட்டேன். பாதி தூரத்துக்கு மேலே நடந்து வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் கடை இருக்குது. இப்போது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக முடிஞ்சிடும். நான் வந்து போயிட்டு அப்படியே முடிச்சிட்டேன் அப்படின்னா. ஸோ அதனால் சரி ஓகே, இன்னிலேருந்து வந்து நம்ம மசில் மூவ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு
ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜிம் போயிட்டுருந்தேன் கோயம்புத்தூரில் இருக்கும்போது, கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது. அப்புறம் சென்னை போயிட்டு சோம்பேறித்தனம் தட்டிடுச்சு. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ஜிம் போகணுமா அப்படின்னு சலுப்பு தட்டினனால மெனக்கெடலை. போய் ஜிம் தேடி ஜிம் ஜாயின் பண்ணி போயிட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது மெனக்கெடலை. அதனால் இப்போ தான் சாஃப்ட் லன்ச் பண்ணிகிட்ருக்கேன். சாஃப்ட் லன்ச் பண்ணுறதுனா லைக் நடக்க ஆரம்பிக்கலாம். அப்படி நடக்க ஆரம்பித்து தென் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால. ஸோ வாங்க. நான் ஃபுல்லாக தெரியணும்னு என்னன்னு தெரில, பாருங்கள். ஆக்சுவலி இந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. கொல்லிமலையிலேருந்து அப்படியே சன்ரைஸ் ஆகுது. ஆனால் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இடையில சன்ரைஸ் ஆகிடுச்சு, நானே அதை கவனிக்கல. ஸோ சன்ரைஸை மிஸ் பண்ணிட்டேன். பட் இது நல்லாயிருக்கு. இப்போ பாருங்களேன், நல்லாயிருக்குல்ல? ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் நல்லா ரொம்ப வந்து ஃபில்மியாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது ஏர்லி மார்னிங்